நன்றி ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஏசப்பா, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காத்த தயவுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடனமாடி ஆராதிக்கலாம். நம்மளுக்கு ஆண்டவர் இந்த ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார், ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய நாமத்திற்கு நன்றிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த மாதம் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த மாதம் காத்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. அடிக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடிக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, ஆமென். அவர் சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்மை தூக்குகிறார், ஆமென். சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை கரங்களை தட்டி நாம மகிமைப்படுத்தலாம். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் நம்மளை தூக்குகிறார். இந்த சூழ்நிலையில நம்ம எல்லாரும் இருக்கும் பொழுது, இந்த உலகம் எதையோ நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது, ஆனா நமக்கு நம்பிக்கை எல்லாம் நம்மளுடைய ஏசப்பா தான். நம்மளை காக்கிறவர் ஏசப்பா மட்டும்தான். அந்த ஜனங்களை இதை அறிந்து கொள்ள, ஆமென். ஆண்டவர் நம்மளை வழிநடத்துகிற விதத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். சேனைகளின் கர்த்தர் யெகோவா தேவன் அவர், ஆமென், ஹல்லேலூயா. அவர் மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவன், அற்புதமான தேவன் அவர், ஆமென். அதிகாரி வந்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் வேதனையோடு இருக்கிறான், அவனுக்கு சுகம் வேணும் என்று அவன் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், வா போலாம் என்று. ஆனா அவர் சொல்லுகிறார், வேணாம் ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் அவ்வளவு தகுதி உள்ளவன் அல்ல. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தம் ஆவான் என்று. அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். இந்த வேலையில நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இந்த சூழ்நிலையில கூட நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறோம், நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நெருங்குகிறோம் என்று அவர் நம்மளுடைய உள்ளத்தை
பார்க்கிறார். அவனுடைய விசுவாசத்தின்படியே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படியே உன் வேலைக்காரன் சுஸ்தமானான் என்று. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமை செலுத்தலாமா? அவர் செய்கிற எல்லா உபகாரங்களுக்கு, அவர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கு நம்ம நன்றிகள் செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஏசப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி Yes, Jesus. सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। जिसने आकाश बनाया, जिसने पृथ्वी बनाई, जिसने आकाश बनाया, जिसने पृथ्वी बनाई, जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है। जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। समुद्र को जिसने डुबाया, जंगल में मार्ग निकाला। समुद्र को जिसने डुबाया, जंगल में मार्ग निकाला। जो वायदा को करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। जो वायदा को करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। लाजर को जिसने जिलाया, लकड़ी को जिसने बचाया। लाजर को जिसने जिलाया, लकड़ी को जिसने बचाया। जिसके लिए सब कुछ आता, वो यहोवा हमारे संग संग है। जिसके लिए सब कुछ आता, वो यहोवा हमारे संग संग है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। अन्यदेवमे निन्नु अधिगमाय, ஆராதிப்பே நின்னு மார்கமாய். ஆமென். அவரிடத்தில் நாம் அன்பு கூறலாம், முழு உள்ளத்தோடு அன்பு கூறலாம். அவர் செய்த காரியங்களுக்காய் நாம் அவருக்கு அன்புகளை செலுத்தலாம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி ஆமென். அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில்
பொழுது காயப்பட்டு நின்றீங்களா? ஆண்டவர் உங்களை தேற்றுவார். ஆமென். கரங்களை உயர்த்தி அபிஷேகம் இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. தகப்பனே, பிரசனத்தை ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை உணர நீர் வல்லமையா இறங்குவீராக. தகப்பனே, உம்மை துதிப்பேன். ஆமென். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மனிதர்களை நம்பி போக வேண்டாம். தேவனை நம்பி வந்தால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவரை மட்டும் நம்ம நம்பி இருக்கும் பொழுது, அவரை மட்டும் நம்ம பார்த்து இருக்கும் பொழுது, என்னை நோக்கி பார்த்தவர்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அல்லவா? அதே போலதான் நம்ம ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு ஜீவனை தருகிறவர், அவர் நம்மளுக்கு கிருபையை தருகிறவர். நம்மளுக்கு இந்த உலகத்துல இந்த கொள்ளை நோய் நம்ம வந்தாலும், நம்மை வாட்டி வதைத்தாலும் சுகம் அளிக்கிற தேவன் ஒரே ஒருவர் தான். அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவனை தருகிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறீர். ஆண்டவரே, நீங்க தான் எங்களை எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விலக்கி காத்து எங்களை வழி நடத்தி வருகிறீர். ஆமென் என்று ஏசப்பா, ஒரு விசையாக நாங்கள் ஆண்டவரே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம ஒரு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று நம்மளுடைய இருதயத்தை ஊற்றி, நம்மளுடைய இருதயத்தை அவருக்கு கொடுத்து முழு உள்ளத்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். அவர் நம்மளை அதிகமா நேசிக்கிறார். அவர் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், நம்மளுக்காக சிலுவையில மரித்திருக்கிறார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா?
இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நான் உங்களை கொடுத்து போகிறேன் என்று சொன்னார். அதே போல தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதுனால நம்ம எப்பொழுதும் பயப்பட வேண்டாம். நம்ம எந்த செய்தாலும் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறார், நம்மளை போக் செய்கிறார். மகளே, நீ இதை செய்யாதே, நீ இதை செய், நீ என்னை நோக்கி வா, நீ என்னை நோக்கி பார், நீ என்கிட்ட கேளு, உனக்கு என்ன வேணுமோ நீ சொல்லு, மனுஷங்களை நோக்கி போகாதே என்று அவர் சொல்லுறார். நம்ம ஆண்டவரை முழு உள்ளத்தோட நம்ம ஆராதிக்கலாம். அவர் நம்மளை தெரிந்து கொண்டார், நம்ம அவரை தெரிந்து கொள்ள அவர் தான் நம்மளை தேடி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கரங்களை உயர்த்தி முழுமையாய் ஒப்பு கொடுத்து, அப்பா அந்த நித்திய வாழ்க்கைக்கு என்று எங்களை நீர் தகுதிப்படுத்துங்க என்று நம்ம சொல்லலாமா? ஏன்னா உலகத்துல நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இனிமே காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல நம்ம அந்த ஒரு வாழ்க்கையை வாழலாமா? நம்ம அந்த கடைசி நாட்கள்ல இருக்கும் பொழுது பவுல் எவ்வளவு ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக அவர் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கிறது. ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்த ஆண்டவருக்காக செய்த ஊழியங்கள், ஆண்டவருக்காக செய்த ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு சாக்ரிஃபைஸ், ஆண்டவருக்காக அவர் எவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார். அதை நம்ம பவுலை போல ஆண்டவரே ஏசப்பா நாங்களும் மாறணும், ஆண்டவருக்காக ரத்த சாட்சியம் வருகிற என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகவே கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது உன் சத்துருக்கள் ஒரு வழியாய் வந்தா 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டது. அந்த விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர் கிட்ட நம்ம கெஞ்சி கேட்டு, ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் உம்மை மட்டும் விசுவாசிக்க, உம்மை மட்டும் நாங்கள் நம்பி இருக்க ஆண்டவரே, உம்மை மட்டும் நாங்கள் பின்பற்ற நம்ம அந்த ஒரு விசுவாசத்தோட இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. நன்றி. ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடலாம்.
கிருபைகளுக்கு ஈடாக நீர் எங்க மேல வைத்திருக்கிற அந்த கிருபைக்கு ஈடாக நாங்க என்னத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே? தகப்பனே, எங்களுடைய தோலை உரிச்சு உமக்கு காணிக்கையாய் செலுத்தினாலும் அதற்கு ஈடாகாதே தகப்பனே. அப்பா, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்கு நன்றி. நீர் செய்த எல்லா ஐசப்பா நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி எடுத்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையை குறைபட. கரங்களை கட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அப்பா, நீ நாங்கள் உண்மையில நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது, உங்க மேல விசுவாசம் வைத்திருக்கும் பொழுது, அப்பா, எங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதிலும் ஏசப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, எங்களோடு இருந்தீர், நன்றி ஏசப்பா. மீதியான எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்த நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு என்ன பேச சித்தமா இருக்கிறீங்களோ அதை நீங்க பேசுங்கப்பா. பேசுகிற ஏசப்பா மகனுடைய ஆண்டவரே நாவுகள் நம்முடைய வார்த்தைகளை நீங்க போடுங்க. அவர் மூலியமாய் நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நாங்களும் எங்களுடைய இருதயங்களை திறந்து அப்பா உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க அப்பா நீர் எங்களுக்கு ஒரு கிருபை தருவீராக ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறது போல அப்பா, உம்மை வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்துல இருந்தால் எங்களை அறிந்து ஆராய்ந்து சோதித்து அறிந்தீங்களே நித்திய வழியில நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளாக ஒரு புது இருதயத்தை சிருஷ்டிங்க அப்பா. தகப்பனே, உமக்கு பிரியமான செய்ய மட்டும் எங்களுக்கு போதீங்க என்று தாவீது சொல்லுகிறார். அதே போல அப்பா, நாங்க எங்க முழு உள்ளத்தை ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் உடைய ஞானத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, இன்னும் உண்மை அறிந்து கொள்ள அப்பா, இன்னுமே அதிகமாய் நெருங்க நீர் எங்களுக்கு ஒரு கிருபை தருவீராக ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. என்ன சூழ்நிலை வந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. உங்களுடைய கண்ணின் மணி போல ஏசப்பா நீர் எங்களை காத்து ஏசப்பா நீங்க எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்த நடத்துங்க ஏசப்பா. மூலம் கெஞ்சி கேட்கிற நிகழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வெளியேற பெற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के बहुमूल्य नाम की महिमा होने पाए। இந்த கால வேளையிலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். और इस सुबह के समय मैं यीशु मसीह के नाम से धन्यवाद और आप सबका अभिनंदन करता हूँ। அருமையான தேவ சபையே, और परमेश्वर की प्यारी कलीसिया, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த அருமையான கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். और हर दिन जो अपनी अनुग्रह हमें देता है इसके लिए हम उसका धन्यवाद करें। எல்லாமே அவருடைய செயலின்படி தீர்மானத்தின்படி நடக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. और हम इस बात को ना भूलें, जो कुछ भी होता है वो उसकी मर्जी से और उसके कार्यों के अनुसार होता है। ஏனென்று கேட்டால் தேவன் எல்லாவற்றையும் அவர் தீர்மானித்து செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். क्योंकि परमेश्वर ने पहले से ही कार्यों को निर्धारित किया है और अपनी योजना के तहत उन कार्यों को करता है। இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் நானும் எப்படி செயல்பட வேண்டும், செயல்படுகிறோம் என்பதை தேவன் நம்மை பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். और परमेश्वर इस बात पे ध्यान करता है कि ऐसे हालातों में, ऐसे परिस्थितियों में हमारी चाल चलन, हमारे कार्य किस प्रकार से होते हैं। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்களும் நானும் மிக கருத்தாக நீங்களும் நானும் செயல்பட வேண்டும், தேவனுக்கு மகிமையாய் जीविका வேண்டும். और ऐसे समय में भी हमें परमेश्वर को महिमा देनी है और बहुत ही सावधान पूर्वक जो है अपने कार्यों को करना है. நீங்களும் நானும் அதிகமாக நாம் ஜெபிக்கலாம். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதிப்பதுதான் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷம், அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, அது தேவனுக்கும் தெரியும். और इस समय में जो है अधिक से अधिक प्रार्थना करना और एकजुट होकर उसकी आराधना और उसकी महिमा करने में ही परमेश्वर की जो है वो खुश होता है और उसी में हमारी भलाई भी है. ஆயினால் இப்படி இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். और हमने अपने देश में जो परिस्थितियां, जो हालात है उसको हम अच्छे से जानते हैं. இந்த சூழ்நிலையை நம்முடைய தேவன் மட்டும்தான் மாற்ற முடியும் என்பதை நாம் நினைவில் வைத்து நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். और हम इस बात को ना भूलें कि ऐसे परिस्थितियों को, इन हालातों को केवल परमेश्वर ही उसको बदल सकता है और उसके लिए हम प्रार्थना करते रहें. அருமையான தேவ சபையே, நீங்களும் நானும் தயவு செய்து இது இந்த இதே ஒரு நல்ல காரியமாக இருக்குது, இதே நன்றாக இருக்குது என்று சொல்லி நாம் சிந்தித்து விடக்கூடாது. और परमेश्वर की प्यारी कलीसियाएं, मैं बताऊं कि आप इस बात को जो है सहजता से ना लें और इस बात के आदी ना हो जाएं. நீங்களும் நானும் இந்த நாட்களிலே அதிகமாய் உணர வேண்டியது
और इस बात को हमें बहुत ज्यादा जो समझने की जरूरत है। தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்து எல்லாரும் கூடி ஆராதிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையில இருக்கும்போது எத்தனை பேர் நீங்களும் நானும் கூடி ஆராதனை செய்யாமல் இருந்திருக்கிறோம்। और ऐसा कितना समय था जब परमेश्वर का द्वार जो हमारे लिए खुला हुआ था कि हम उसके लिए जाके आराधना कर सके, और हम में से जो एकजुट होकर आराधना नहीं कर पाए। இதை உணர்ந்து நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நாங்கள் இனிமேல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு आराधना கூட தவற விட்டோம்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும்। और इस बात को हम समझें और इस बात का अंगीकार करके हम प्रार्थना करें कि परमेश्वर अब से जो हमें मौका मिलेगा, जो अवसर मिलेगा, हम उसको कभी भी जो है गवाएंगे नहीं। ஏனென்று கேட்டால் சில நேரம் நீங்கள் நானும் நமக்கு இப்போ ஆன்லைன்ல இது இந்த ஆராதனை எல்லாவற்றையும் செய்கிறேன் என்கிற அந்த திருப்தி நமக்குள் வந்துவிடக்கூடாது। क्योंकि हम इस बात से संतुष्ट ना हो जाए कि ऑनलाइन में तो सारी सुविधाएं मौजूद है, तो हम जो है इसी के आदी और उसको अपनी आदत बना लें। ஏனென்று கேட்டால் இந்த சூழ்நிலை கூட மாறலாம், क्योंकि ये परिस्थितियां भी बदल जाएगी। இது என்னன்னா ஆண்டனி மூலமாக இதை நாம் எல்லாரும் அங்கங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம்। क्योंकि हम जो है तकनीक के वजह से जो है टेक्नोलॉजी के वजह से जो है इन सब को हम देख पा रहे हैं। सैटेलाइट மூலமாக இப்ப நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம்। और सैटेलाइट की जो तकनीक है उसके द्वारा इन कार्यों को हम कर पा रहे हैं। தயவுசெய்து இதெல்லாம் நம்ம இது ஒரு வேளை நமக்கு சரியாக செயல்படாமல் போனால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க। और आप जरा सोच के देखिए, अगर ये तकनीकी खामियां आ जाए और ये तकनीक पे काम ना करे तो फिर क्या होगा। ஆகையாலே நீங்களும் நானும் நாம் தேவனுக்குள்ளாக ஒரு வைராக்கியத்தோடு ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும்। और इसीलिए हम परमेश्वर के लिए जो कुछ भी करते हैं उसमें एक दृढ़ता होनी चाहिए। கண்டிப்பாக நாம் அப்படி செய்யும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார்। और निश्चय ही जब हम ऐसा करेंगे तो परमेश्वर आपको और हमें उस कार्य से आशीषित करेगा। ஆகையாலே வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் வாசித்து அதை ध्यानित கர்த்தருக்கு உங்களை என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்। और इसीलिए प्रतिदिन हम परमेश्वर का वचन पढ़ें, अपने आप को उसके अधीन करें, उस पे उसको जो अंगीकार करें, ताकि परमेश्वर उसके अनुसार हमें चलाए। நாம் கேட்ட வசனங்களை அருமையான தேவ சபையை கருத்தாய் கவனித்து செயல்பட வேண்டும்। और हम जो कुछ वचन से सुनते हैं उसको बहुत ध्यान पूर्वक सुने और उसके अनुसार करें। நாம் வசனத்தின் அடிப்படையிலே நாம் செயல்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்। और हम जब वचन के आधार पे, उसके आधार पे जो हम कार्य करते हैं, तभी हमारा परमेश्वर जो है हमारे जीवन को और आपके जीवन को आशीषित करता है। அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்। और ऐसा करने से उसके नाम की महिमा होती है। அருமையான தேவ சபையே, और परमेश्वर की प्यारी कलीसिया, நம்முடைய தேவனாய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு சொன்ன அருமையான காரியம், और पिता परमेश्वर ने जो आपसे और हमसे जो खूबसूरत बात कही है, நீங்கள் அவர் உயிரோடு எழுந்து அவர் சொன்ன அருமையான காரியம், और उसके जीवित उठने के बाद जो उसने एक बहुत खूबसूरत बात कही है, நீங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவித்து என்னுடைய நாமத்துக்கு மகிமையாக செயல்படுங்கள்। और संसार भर में जाके मेरे नाम का सुसमाचार करो और उन कार्यों में विलीन रहो। நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, और उसने कहा कि मैं तुम्हारे संग हूँ। நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சித்த தேவன், और हमारा पिता परमेश्वर जिसने हमारा उद्धार किया है, அவர் சொல்லுகிறார், वो कहता है உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்। और इस संसार के अंत तक और सदैव मैं तुम्हारे संग रहूंगा। உங்களோடு என்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை தயவு செய்து நீங்கள் நானும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும்। और हम इस बात को जो है बहुत गहराई से समझें कि पिता परमेश्वर आपके और मेरे साथ सदैव है, और उसके अनुसार से अपने जीवन को जिए। நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவன் இருப்பார், और बहुत लोगों के जीवन में हम देखते हैं कि परमेश्वर तो है, ஆனால் அவர்கள் உள்ளத்திலே இருந்து தேவன் செயல்படுகிறாரா என்பதுதான் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கு। लेकिन यहाँ से ये प्रश्न उठता है, ये सवाल उठता है कि क्या वो लोग हृदय से जो है परमेश्वर के लिए कार्य कर रहे हैं। நம்முடைய தேவன் நம்ம உள்ளத்திலே இருந்து அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் செயல்படும் போது
கண்டிப்பா தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. और जब हम हृदय से परमेश्वर के लिए कार्य करते हैं, उसके लिए कार्यों को करते हैं, तो परमेश्वर निश्चय ही आशीष देता है. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தால், और हमारे जीवन में जब परमेश्वर हमारे संग रहता है, நம்முடைய வாழ்க்கை अनेகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். तो हमारा जीवन दूसरों के लिए, अनेकों के लिए जो है लाभदायक हो जाता है. உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவர்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளை, இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். और दूसरे लोग हमें देख के इस बात को जान पाते हैं कि ये परमेश्वर के लोग हैं और परमेश्वर इनके संग है. அருமையான தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் இவர்கள் மூலமாகத்தான் தேவன் நம்முடைய தேசத்தை எல்லாவற்றையும் காத்து வருகிறார் என்று சொல்லி அறிந்து கொள்வார். और वो इस बात को जान पाएंगे कि परमेश्वर इन लोगों के वजह से, इन लोगों के द्वारा ही हमें और हमारे संसार की रक्षा कर रहा है. ஆயினால் அருமையான தேவ சபையே, और इसीलिए परमेश्वर के प्यारे लोगों, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்தால், और जब पिता परमेश्वर प्रभु यीशु मसीह हमारे हृदय में होता है, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாகவும் பிரயோஜனமாக இருக்கும். और हमारा जीवन दूसरों के सामने एक गवाह की तरह दिखाई देता है. ஆயினால் நீங்களும் நானும் தெளிவாக அதை அறிந்து கொள்ள வேண்டும். और इसीलिए इस बात को हम बहुत अच्छे से समझ पाएं. வேதத்திலே நம்ம பார்க்கும்போது, और वचन में जो हम देखते हैं, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். और परमेश्वर के लोगों के बारे में हम देखते हैं. தேவன் அவர்களோடு கூட இருப்பதை, और परमेश्वर उनके संग है, மற்றவர்கள் அறிந்து அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். और दूसरे लोगों ने इस बात को जाना और इस बात की गवाही भी दी. ஆகினால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். और यही हमारे जीवन में भी दिखना चाहिए. இதற்கு தேவனுடைய வசனம், சத்தியம் உங்களுக்கும் எனக்கும் மிக முக்கியம். और इसके लिए, ऐसा होने के लिए परमेश्वर का वचन और उसकी सच्चाई हमें मालूम होनी चाहिए. ஏனென்று கேட்டால் நீங்களும் நானும் இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை, क्योंकि जो परमेश्वर का वचन है और जो उसकी सच्चाइयां हैं, எல்லா வாரங்களிலும் நாட்களிலும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். क्योंकि हम हर हफ्ते दर हफ्ते उस बात को सुनते ही रहते हैं. ஆனால் இந்த वचनத்தை நாம் எப்பொழுதெல்லாம் கேட்கிறோமோ, और जब कभी और जितनी बार भी हम इन वचनों को सुनते हैं, இந்த வசனம் நமக்குள்ளாய் கிரியை செய்கிறது. और वो वचन हमारे अंदर कार्य करता है. எல்லா ஊழியக்காரர்களும் இந்த வசனத்திலிருந்து தான், இந்த வசனத்தை கொண்டு பல நேரங்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், போதிக்கிறார்கள். और इस वचन के आधार पर इन वचनों को लेकर ही वो घंटों दर घंटे प्रचार करते हैं. ஒரே சப்ஜெக்டை பல ஊழியக்காரர்கள் பேசுகிறார்கள். और एक ही विषय में जो है बहुत सारे और विभिन्न प्रकार के जो परमेश्वर के दास हैं वो उस पर प्रचार करते हैं. ஒரு வசனத்தை பல வாரங்கள் கூட பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். और एक वचन को जो है कई हफ्तों तक जो है उस पर प्रचार किया जाता है. ஆனால் இந்த வசனமானது, लेकिन ये जो वचन है, எத்தனை முறை நீங்களும் நானும் கேட்டாலும், और चाहे कितनी बार भी आप और मैं इन वचनों को सुन लें, அது உங்களையும் என்னையும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. और वो हर बार जो है हमें दृढ़ करने वाले वचन दिखाई देते हैं. அதனால இந்த நாளிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து, और इसीलिए आज के दिन हम अपने आप को परमेश्वर के आसपास समर्पण करके இந்த वचनத்தை நீங்களும் நானும் கருத்தோடு கேட்போம் என்றால் கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை என்னையோடு ஆசீர்வாதத்தோடு நடத்துவார். और इस वचनों को बहुत जिम्मेदारी से और सावधानी से अगर हम सुनते हैं तो उसका प्रतिफल परमेश्वर हमें देता है. ஆயினால் இந்த நாளிலே உங்களோடு கூட, और इसीलिए इस सुबह के समय தேவன் கூட இருந்தால் எப்படி தேவனுடைய நாமம் மகிமைப்படுது, அந்த தேவனோடு தேவன் இருக்கிற அந்த மனுஷன் எப்படி மற்றவர்களுக்காக சாட்சியாய் செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். और इस विषय पे हम ध्यान करेंगे कि जो परमेश्वर किसी के संग होता है और वो मनुष्य दूसरों के लिए कैसे आशीष बनता है, इस विषय में हम वर्णन करेंगे. நீங்களும் நானும் ஒரு காலத்திலே அருமையான தேவப்பிள்ளை प्रयोजनमற்றவர்களாக இருந்தோம். और एक समय में हम जो है किसी काम के नहीं थे, किसी बेकार के थे हम लोग. பிரயோஜனமில்லாத நம்ம எப்படி தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு சாட்சியாக வைக்கிறார் என்பதை நாம் இந்த நாளிலே கூட பார்க்கலாம். और आज सुबह के समय हम देखेंगे कि जो हम किसी लायक नहीं थे, किसी योग्य नहीं थे, परमेश्वर ने हमारा इस्तेमाल किया और दूसरों को जो है उसके प्रतिफल देने योग्य बनाया. இந்த நாளிலே ஒரு அருமையான தேவனுடைய மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். और आज के दिन में हम एक परमेश्वर के दास के बारे में देखेंगे. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் और उसमें जो है उत्पत्ति की किताब अध्याय 30 27வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, और 27वें वचन में जो हम पढ़ते हैं 30 उसका 27, நான் வாசிக்கிறேன். और मैं पढ़ता हूँ. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு,
உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்திருக்கிறேன். और उत्पत्ति अध्याय 30 उसके 27 में इस प्रकार से लिखा है, लाबान ने उससे कहा, यदि तेरी दृष्टि में मैंने अनुग्रह पाया है तो रह जा, क्योंकि मैंने अपने अनुभव से जान लिया है कि यहोवा ने तेरे कारण मुझे आशीष दी है. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर को महिमा मिले. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இங்கே நாம் பார்க்கிறோம், और यहाँ पे हम देखते हैं யாக்கோப்பு அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுடைய தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது, और याकूब जब अपनी मामा से मिलने के लिए जब रास्ते में था, ஆகினாலே அப்போ தேவன் அவரை எப்படி சந்தித்தார், तो परमेश्वर ने उससे किस प्रकार से भेंट की, அவரை எப்படி பயன்படுத்தினார் என்று சொல்லி நீங்களும் நானும் இந்த நாள்ல என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். और हम जानेंगे कि परमेश्वर ने आगे जाके याकूब का किस प्रकार से इस्तेमाल किया. இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், और याकूब कहता है, சாரி லாபான் சொல்லுகிறார், और लाबान ने कहा, நீ இரு, और तू रह जा, உன் நிமித்தம் और तेरे कारण கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். और परमेश्वर ने मुझे आशीष दी है. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले. எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி பாருங்க. और देखिए कितनी एक महान एक गवाही है. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். और तेरे कारण यहोवा ने मुझे आशीष दी है. யாக்கோபை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். और याकूब के प्रति एक गवाही देता है. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இந்த யாக்கோபை இப்படிப்பட்ட ஒரு சாட்சி கொடுப்பதற்கு காரணம் என்ன? और याकूब के बारे में इस प्रकार से गवाही देने का कारण क्या हुआ? இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். और वचन में हम आगे पढ़ते हैं. 28ஆம் அதிகாரம் और उत्पत्ति 28वें अध्याय में 10வது வசனத்திலே, और उसका 10वां वचन, யாக்கோப்பு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினார். वहाँ पे लिखा है कि सो याकूब बेर्शेबा से निकलकर हारान की ओर चला. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, याकूब வந்து இப்போ பெயர்செபாவை விட்டு என்ன செய்கிறார், ஆரானுக்கு போகிறார். और याकूब जो है बेर्शेबा से निकल के हारान की ओर चल पड़ा. இந்த வசனத்திலே தேவன் ஒரு ஆழமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். और इस वचन में जो है परमेश्वर ने बहुत एक गहरी एक सच्चाई रखी है. யாக்கோபை பார்க்கும் பொழுது, और याकूब को जो हम देखते हैं, யாக்கோபினுடைய பெயருக்கு அர்த்தம், और याकूब के नाम का जो अर्थ है, அவர் எத்தன் ஏமாற்றுகிறவர். और वो धोखा देने वाला मनुष्य. இந்த யாக்கோபு ஒரு பிரயோஜனமற்றவராக இருந்தார். और ये याकूब जो है किसी काम का नहीं था, वो किसी योग्य नहीं था. தன்னுடைய அண்ணனை 2 முறை ஏமாற்றினார். और उसने अपने बड़े भाई को 2 बार धोखा दिया. ஆயினாலே இவருடைய வாழ்க்கையும் இவர் மற்றவர்களுக்கும் ஒரு சாட்சி இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தார். और इसीलिए याकूब जो है किसी बेकार नकारा और बिना किसी गवाही का दिखाई दिया. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இந்த யாக்கோபு தன்னுடைய குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. और याकूब ना तो अपने परिवार के किसी काम का था, ना दूसरों के किसी योग्य था. இவர் ஒரு ஏமாற்றுகிறவர், மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். और वो एक ऐसा मनुष्य था जो दूसरों को नुकसान पहुंचाता था, और किसी बेकार था, और वो जो है धोखा देने वाला था. தன்னுடைய சொந்த தகப்பனையும் சொந்த சகோதரனையும் ஏமாற்றினவர். और उसने अपने सगे भाई और अपने सगे पिता को उसने धोखा दिया. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், और ऐसा एक मनुष्य, அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷனை குறித்து தான், और ऐसे एक मनुष्य के बारे में ही லாபான் சொல்லுகிறார், लाबान ने कहा, நீ இரு, तू रह जा, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். और तेरे कारण यहोवा ने मुझे आशीष दी है. இந்த சாட்சிக்கு காரணம் என்ன? और इसका ऐसी गवाही का कारण क्या हुआ? அதுதான் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். और उसी में जो है वो 28वां अध्याय उसका 10वां वचन, याकूब பெயர்செபாவை விட்டு, और बेर्शेबा से निकलकर, அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, பெயர்செபாவிலே தான் யாக்கோபு என்ன செய்கிறார், ஈசாக்கோடு அவருடைய அண்ணனோடு என்ன செய்கிறார், இந்த யாக்கோபு இருக்கிறார். और याकूब जो है बेर्शेबा में ही जो है अपने पिता ईसाक और अपने बड़े भाई के साथ रहता था. தன்னுடைய அண்ணனை ஏமாற்றபடினால், और क्योंकि उसने अपने भाई को धोखा दिया, தன்னுடைய அண்ணன் இவர் மேல் மிக கோபத்தோடு இருக்கிறார். और इसीलिए उसका बड़ा भाई जो उसके ऊपर बहुत क्रोधित था. ஆகினாலே இவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது பெரிய ஒரு போராட்டம். और इसीलिए उसका जीवन जो है बहुत एक संघर्षपूर्ण दिखाई देने लगा. ஆகினால அந்த பிரச்சனையின் மத்தியிலே, और इसीलिए समस्या
समस्याओं के मध्य में அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் और याकूब ने क्या किया, தன் இருந்த இடமாகிய பெயர்சபாவை விட்டு और जिस स्थान में जो रहता था, जो बेर्शेबा नाम की जगह थी, அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இந்த பெயர்சபா என்பதற்கு और बेर्शेबा का जो अर्थ है, அர்த்தம் என்னவென்று கேட்டால் மூல பாஷையிலே और उसका जो मूल भाषा में जो उसका अर्थ है, உறுதி இல்லாத இடம், और बिना किसी आधार की जगह, வனாந்தரமான ஒரு இடம். और एक वो मरुभूमि थी, ஆயினால் இவருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை और इसीलिए जो इसकी आत्मिक जो जीवन है, இந்த பெயர்சபாவிலே உறுதி இல்லாத ஒரு இடத்திலே இருந்தார். और बेर्शेबा में जो है बिना किसी आधार के जीवन दिखाई दिया, வனாந்தரமான ஒரு வாழ்க்கை அனுபவத்தோடு இருந்தார். और एक मरुभूमि में जैसा जीवन का अनुभव था. ஆயினால் இவர் இப்பொழுது என்ன செய்கிறார், और इसीलिए याकूब क्या करता है, இந்த பெயர்சபாவை விட்டு और इस बेर्शेबा से निकलकर ஆரானுக்கு போகிறார். और हारान की ओर चल पड़ा. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, என்றைக்கு இந்த யாக்கோபு பெயர்சபாவை விட்டாரோ, और जिस दिन याकूब ने उस बेर्शेबा को छोड़ा, கர்த்தர் இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் மாறிவிட்டார். तो परमेश्वर ने उसके जीवन में आशीष लाने की ठान ली. ஆயினால் அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, நீங்களும் நானும் और मैं और आप, அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியா இருப்பதற்கு, और अनेकों की जीवन में एक गवाही बनने के लिए, ஆசீர்வாதமாக இருப்பதற்கு और आशीर्वाद बनने के लिए, நீங்களும் நானும் சில காரியங்களை விட வேண்டும். और आपको और मुझे कुछ कार्यों को छोड़ना होगा. இந்த யாக்கோபு और ये याकूब, என்ன செய்தான்னு கேட்டால் பெயர்சபாவை விட்டு வந்தார். और उसने क्या किया, बेर्शेबा को छोड़ दिया. ஏனென்றால் அந்த பெயர்சபாவில் இருக்கிற வரைக்கும் இவருடைய வாழ்க்கை என்ன செய்யவில்லை, பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது. और क्योंकि याकूब जब तक बेर्शेबा में था, उसका जीवन जो है किसी काम का नहीं था. அதை விட்டு வெளியே வந்த பிறகு வரும்போதுதான், और उससे बाहर निकलने के समय ही கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்து ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். और परमेश्वर ने जो है एक योजना बनाई, और उसके तहत उसको आशीष दी. நீங்களும் நானும் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, और ऐसे समय में जब आप और मैं यीशु मसीह को अंगीकार करते हैं, ரட்சிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று, और जब हम उद्धार पाते हैं, अभिषेक पाते हैं, और जब बपतिस्मा लेते हैं, ஒருவேளை சில ஆசீர்வாதங்கள் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் இருப்போம் என்று கேட்டால், और उसके बावजूद भी हम अगर दूसरों के लिए आशीषित नहीं है, तो அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्यारे लोगों, ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். तो परमेश्वर आपसे और मुझसे कुछ कार्यों को चाहता है, சில காரியங்களை விட வேண்டும். और कुछ कार्यों को हमें त्यागना होगा. அதை விட்டு நாம் வெளியே வரும்பொழுதுதான் और उससे निकलकर जब हम बाहर आते हैं, கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, और परमेश्वर ना केवल मुझे आपको और आशीष देगा, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். और वो अनेकों के लिए आशीष का कारण बनाएगा. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது और जब हम वचन में देखते हैं, முற்பிதாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. और वहाँ पे पूर्वजों के बारे में लिखा गया है, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், और अब्राहम, ईसाक और याकूब के बारे में. இவர்களை தேவன் இன்றைக்கு குறிப்பிட்டு ஒரு சாட்சியாக சொல்லுவதற்கு, और परमेश्वर आज उनके बारे में गवाही देने के लिए, அவர்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை விட்டு தேவனோடு வந்தபடினார். और उन्होंने परमेश्वर के लिए कुछ कार्यों को छोड़ा, और वो परमेश्वर के पास आए. ஆயினாலே முதலாம் ஆபிரகாமை பார்க்கும்போது, और इसीलिए जब हम अब्राहम को देखते हैं, 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், और उसका जो 12वां अध्याय और पहला वचन, ஆபிரகாம் தன் இனத்தாரையும் தன் கூட்டத்தையும் தன்னுடைய சொந்தத்தையும் தன்னுடைய ஊரையும் விட்டு புறப்பட்டார் என்று और वहाँ पे लिखा है कि परमेश्वर ने अपने लोगों को और अपने जो प्रजा है उसको छोड़ के वो आ गया. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, தேவனாகிய கர்த்தர் और पिता परमेश्वर, ஆபிரகாமை அழைத்த உடனேயே, और जैसे ही उसने अब्राहम को बुलाया, அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், தேவனுக்கென்று முழுவதுமாய் அர்ப்பணித்து, और उसने अपने जीवन को परमेश्वर के लिए समर्पण करके, தன்னுடைய இடத்தையும் தன்னுடைய சொந்தத்தையும் தன்னுடைய உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவன் காண்பிக்கிற இடத்திற்கு செல்ல புறப்பட்டார். और उसने अपनी प्रजा को, अपने निजी लोगों को छोड़ के उस स्थान के लिए चला गया जो परमेश्वर ने
दिखाया है। அருமையான தேவ ஜனமே, और परमेश्वर के प्यारे लोगों, இதைத்தான் தேவன் விரும்புகிறார். और यही परमेश्वर चाहता है। நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது और आप और मैं जब परमेश्वर प्रभु यीशु मसीह को ग्रहण करते हैं, எத்தனை காரியங்களை நாம் விட்டு வந்திருக்கிறோம். तो हमने कितने कार्यों को देखा है। நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து और जब से हमने उद्धार पाया है இந்த நாள் வரைக்கும் और आज के दिन तक, ஆண்டவருக்காக எத்தனை வைராக்கியத்தோடு நாம் செயல்படுகிறோம். और हम कितनी दृढ़ता के साथ परमेश्वर के कार्य में हिस्सा लेते हैं। எல்லாவற்றையும் விட்டு வந்தபடினாலே और क्योंकि हमने सब कुछ उसके लिए छोड़ा है, ஆபிரகாமை குறித்து பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமெலேக்கு சொல்லுகிறார். और जो पलिस्तियों का राजा था जो अबीमेलेक है, वो भी अब्राहम के बारे में गवाही देता है। ஆயினாலே உன் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். और उस तेरे कारण जो है परमेश्वर आशीषित करना चाहता है। ஆகினாலே நீ என்ன செய், எனக்கும் என்னுடைய ஜனங்களுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். और इसीलिए जो है तुझे मेरी और मेरी प्रजा की जो है मदद करनी होगी। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, அந்த அபிமெலேக்கு ராஜா என்ன செய்தான்னு கேட்டார். ஆபிரகாமோடு தேவன் இருப்பதை அறிந்து கொண்டார். क्योंकि अबीमेलेक जो राजा था उसने इस बात को जान लिया था कि परमेश्वर अब्राहम के साथ है। ஆபிரகாம் மூலமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று தெரிந்து கொண்டார். और उसने जान लिया कि परमेश्वर उसके साथ है। காரணம் என்ன? उसका कारण क्या है? ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வந்தார். क्योंकि अब्राहम ने सब कुछ छोड़ दिया और वो जो है परमेश्वर के लिए छोड़ के आ गया। நீங்களும் நானும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். और इस बात को हमें सोचना होगा। நான் இன்னும் ஆண்டவருக்கு நான் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன். और मैं अभी भी परमेश्वर के लिए किसी योग्य नहीं हूँ। இன்னும் நான் என்னுடைய தேசத்திற்கும் अनेक ஜனங்களுக்கும் நான் என்ன ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கிறேன். और मैं अपने लोगों के लिए और अपने देश के लिए किसी प्रकार से भी योग्य नहीं हूँ। इतने வருடங்களாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுடைய பிள்ளையாக இருக்கிறேன். और अभी इतने साल हो गया और मैंने पिता यीशु मसीह को ग्रहण कर तो लिया, இதுவரைக்கும் ஒரு காரியத்தை கூட நான் செய்யவில்லையே. लेकिन अभी तक कुछ भी मैंने परमेश्वर के लिए नहीं किया। அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் யோசிக்கிறீர்களா? क्या आप ऐसा सोचते हैं? ஆகையால் அதற்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். और परमेश्वर जो है आज आपसे और मुझसे ये कहता है। உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் தேவனுக்கு பிடிக்காத சில காரியங்கள் இருக்கிறது. और इसका मतलब ये है कि आपके और मेरे जीवन में ऐसा अभी भी कुछ है जो परमेश्वर को पसंद नहीं है। அந்த காரியத்தை நீங்களும் நானும் விட வேண்டும். और उस कार्य को आपको और मुझे छोड़ना होगा। அது நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்களாக இருக்கலாம். वो हो सकता है कि वो हमारे परिवार के लोग हों, அல்லது மற்ற எந்த காரியமாக வேண்டாம், या वो कुछ और भी दूसरा कार्य हो सकता है। அதை விடும்பொழுது கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை என்னை எடுத்து और பயன்படுத்துவார். उन कार्यों को जब हम त्यागेंगे तो निश्चय ही परमेश्वर हमारा इस्तेमाल करेगा। ஆயினால்தான் கர்த்தர் இன்னைக்கு அதெல்லாம் ஆபிரகாம் எல்லாம் பற்றி முழுவதுமாய் விட்டு வந்த உடனே தான் ஆண்டவர் அவரை என்ன செய்தார்? आब्राहम देवन என்பதை உறுதிப்படுத்தினார். और इसीलिए जब अब्राहम ने सब कुछ परमेश्वर के लिए त्याग दिया, तभी परमेश्वर ने इस बात की पुष्टि की कि वो अब्राहम का परमेश्वर है। ஈசாக்கை நாம் பார்க்கும்போது उसके बाद हम ईसाक के बारे में देखते हैं, ஈசாக்கை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது। और ईसाक के बारे में जो है वचन बताता है, ஈசாக்கை குறித்து அதே அந்த அபிமெலேக் ராஜா சொல்லும்போது சொல்லுகிறார்। और ईसाक के बारे में जब अबीमेलेक राजा जब कहता है, என்ன சொல்கிறார்னு கேட்டா, और हम देखते हैं कि वो क्या कहता है। 26ஆம் அதிகாரம் और उत्पत्ति उसका 26वां अध्याय 28வது வசனத்திலே, और उसके 28वें वचन में, அதற்கு அவள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம்। और उसने कहा कि निश्चय हम जानते हैं कि यहोवा तेरे संग है। அதனால ஈசாக்கோடு தேவன் நிச்சயமாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த அபிமெலேக் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார்। और उस राजा ने जो है इस बात को जान लिया था कि निश्चय ही परमेश्वर याकूब के संग है। ஏனென்று கேட்டால், क्योंकि அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், और उसी अध्याय में जो हम देखते हैं, ईसाक அந்த பெலிஸ்திய தேசத்திலே, அபிமெலேக் தேசத்திலே, और उस अमेलेकियों की जगह जो फलिस्तीन का जो देश है वहाँ पर அவன் அவர்களோடு கூட இருந்தார்। और वो उन लोगों के बीच में रहता था। அதனால அங்கே அவன் என்ன செய்தார்? और इसीलिए उसने वहाँ पे क्या किया, ஈசாக்கு விதை விதைத்தார்। और ईसाक ने जो है बीज बोया, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து और परमेश्वर ने उसे आशीषित किया, அவன் என்ன செய்தார்? 100 மடங்கு உயர்த்தினார்। और उसके बाद जो है उसने उसका फसल 100 गुना काटा। ஆனால் அன்பியான தேவ பிள்ளைகளே, அதே அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் போது, और उसी 26 के जो है 17वें वचन में जब हम पढ़ते हैं, பாருங்க, ஒரு செழிப்பான ஒரு இடம்
அவன் விதைத்தான் 100 மடங்கு என்ன செய்து விளைச்சல் உண்டானது. और वहाँ पे ईसाक ने बीज बोया और 100 गुना वहाँ पे फसल खड़ी हो गई. ஆனால் கர்த்தர் அங்கிருந்து அவரை அதை விட்டு போகும்படி சொல்லுகிறார். और लेकिन परमेश्वर ने उन सबको उसे त्याग कर, उसे छोड़कर वहाँ से जाने के लिए कहा. அதனாலே 17வது வசனத்துல வாசிக்கிறோம் 26:17. और इसीलिए उत्पत्ति 26 उसका 17 में इस प्रकार से पढ़ते हैं. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்குக்கு கூடாரம் போட்டார். सो ईसाक वहाँ से चला गया और गरार के नाले में तंबू खड़ा करके रहने लगा. ஏன் ஆண்டவர் இதை செய்தார் என்று கேட்டால், और अगर आप पूछो कि परमेश्वर ने ऐसा क्यों किया, இந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வீட்டிலே நல்லா வாசியுங்கள். और अपने घरों में जब इस अध्याय को आप ध्यान से पढ़ोगे, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜனங்கள், இந்த பெலிஸ்தியர், இந்த அமலேக்கு, இந்த ஜனங்கள் और ये जो पलिस्ती जो लोग थे, பொறாமை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். और वो ईर्ष्या से भरे हुए लोग थे. அதனாலே ஈசாக்கு அந்த பொறாமை உள்ளவர்கள் நடுவில் இருந்து அதை விட்டு பிரிந்து அவர் போக வேண்டும் என்று சொல்லி சொன்னார். और इसीलिए परमेश्वर ने कहा कि ऐसे जो ईर्ष्या रखने वाले लोग और जलन रखने वाले लोगों के बीच से तुझे निकलकर जाना है. அதனாலே ஈசாக்கு அவர்களை விட்டு பிரிந்து போன உடனேயே, और ईसाक जब वहां से उस जगह से निकल के प्रस्थान करने लगा, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். तो परमेश्वर ने उसे आशीषित करना आरंभ किया. அதாவது இந்த ஈசாக்கு மேலே பொறாமை கொண்ட ஜனங்கள், और जो लोग, जो प्रजा, जो लोग जो है ईसाक के ऊपर ईर्ष्या रखते थे, தேவன் வார்த்தையின்படி அவர்களை விட்டு விலகின உடனேயே, और जब परमेश्वर के वचन के अनुसार वो उनसे अलग हो गया, அவர்கள் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். तो परमेश्वर ने जो है उसको आशीषित किया. நீங்களும் நானும் நமக்கு எல்லாமே இந்த இடத்துல வசதியா இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய அருமையான தேவ பிள்ளைகளை, என்னுடைய சரீர ஆசீர்வாதத்துக்காக நாம் அங்கே இருப்போம் என்று கேட்டால் கண்டிப்பாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. तो मैं आपको बता दूं कि अगर हमें ये लगता है कि हमें सारी प्रकार की सुख सुविधाएं, ऐशो आराम है और वो हमारे शरीर के लिए अच्छा है, लाभदायक, अगर ऐसा सोचते हैं तो वो किसी प्रयोजन में नहीं आएगा. அதனால்தான் தேவன் சொன்னார், और इसीलिए परमेश्वर ने कहा, நீ அவிடம் விட்டு போ. और तू वहां से निकल के चला जा. அதனால நீங்களும் நானும் நமக்கு பிரியமாக, நமக்கு ஆசீர்வாதமாக, சரீர ஆசீர்வாதமாக, நமக்கு எல்லா நன்மையா இருக்கிறது என்பதை மட்டும் நீங்களும் நானும் நினைக்க கூடாது. और हम जो है केवल अपने शारीरिक सुख सुविधा के लिए, ऐशो आराम के बारे में ही ना सोचें. உங்களுக்கும் எனக்கும் அருமையான தேவப்பிள்ளை கர்த்தர் சொல்லுவது, और आपको और मुझसे जो परमेश्वर कहता है, அவர் விரும்புகிற ஒரு காரியத்தை நீங்கள் நானும் செய்ய வேண்டும் என்று और கேட்டால், जो परमेश्वर की पसंदीदा कार्यों को अगर हमें करना है, तो நீங்களும் நானும் நம்ம மனசும் மாம்ச விரும்புகிறதை விட்டு விலகி தேவனோடு சொல்லுகிறதை கேட்க வேண்டும். तो हमें उसके लिए, परमेश्वर के लिए जो है, हमें हमारी पसंदीदा चीज और हमें आरामदायक चीज को त्यागना होगा और परमेश्वर के वचन के अनुसार करना होगा. இதைத்தான் ஈசாக்கு செய்தார். और यही ईसाक ने किया. தேவன் சொன்னதை கீழ்ப்படிந்து அவர் அதை விட்டு வெளியே வரும்பொழுது, और उसने परमेश्वर की बात का पालन किया और उसको त्याग कर जब वहां से निकला, அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, और आगे उन अध्यायों में जब पढ़ोगे, ஈசாக்கு அதுக்கு பிறகு अनेक துறவுகளை, நீரூற்றுகளை வெட்டி ஒரு ஆசீர்வாதத்தோடு இருந்தார். और उसने देखा कि उसके बाद से जो है उसने बहुत सारे जो नाले और नदियों को उसने खोदा और वहां पे उसने आशीष पाई. இதை பார்த்து தான் அந்த அமலேக் ராஜா என்ன சொல்லுகிறார், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். और तभी इस बात को देख के जो अमेलेकी के जो राजा थे, उसने इस बात की गवाही दी कि निश्चय ही परमेश्वर तेरे संग है. அதனாலே மூன்றாவது நம்ம யாக்கோபை பார்க்கிறோம். और उसके बाद हम जो है याकूब के बारे में देखते हैं. யாக்கோபோடு கர்த்தர் இருப்பதற்கு, और याकूब के साथ परमेश्वर का होने के लिए, நம்ம பார்த்தோம் அவன் பெயர்செபாவை விட்டு, और हमने देखा कि वो बर्शबा से निकलकर, ஏனென்றால் பெயர்செபா என்று சொன்னால் நான் ஏற்கனவே உங்களுக்கு और சொன்னேன், जैसा कि मैंने बर्शबा के बारे में पहले से ही बताया था, உறுதி இல்லாத அனாந்தரமான ஒரு இடம். और वो जो है बेकार मरुभूमि जगह थी. நீங்க ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல, और जो है उत्पत्ति 21वें अध्याय में 14வது वचनத்தை எடுத்து நீங்க வாசி. और जो है उसका 14वां वचन आपको निकाल के देखें. 21 उसका 14, அதிகாரம் 14வது वचனம். उत्पत्ति 21 उसका 14वां वचन. तो इब्राहिम ने बिहान को तड़के उठकर रोटी और पानी से भरे चमड़े की थैली भी हाजिरा को दी, उसके कंधे पे रखी और उसके लड़के को भी उसको विदा किया. सो वह चली गई और बेर्शेबा
जंगल भूमि में भ्रमण करने लगी। இங்கே நம்ம பார்க்கிறோம் और यहाँ पर हम देखते हैं பெயர்செபா வனாந்திரமான ஒரு இடமாக இருக்கிறது. और बेर्शेबा जो एक जंगल या एक मरुभूमि थी। இங்கே நம்ம பார்க்கிறோம் और यहाँ पर हम देखते हैं சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு எங்கே போகிறான்னு கேட்டால் பெயர்செபாவுக்கு. और हाजिरा जो सारा की जो दासी थी वो अपने बेटे को लेकर बेर्शेबा मरुभूमि में चली गई। அதனால இந்த பெயர்செபா எப்படிப்பட்ட இடம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்காக இந்த வசனங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். और परमेश्वर ने इस वचनों का उजागर किया है कि ताकि हम जान पाए कि बेर्शेबा किस प्रकार की भूमि थी। அதனால இந்த பெயர்செபா ஒரு வனாந்தரமான ஒரு இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और इसीलिए जो बेर्शेबा जो है एक मरुभूमि के नाम से जाना जाता है। இன்னொரு வசனத்தை தீர்க்கதரிசியில வாசிக்கும்போது ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது और एक और जो एक नबी की किताब है आमोस 5 और उसके 5 के बारे में पढ़ते हैं। நீங்கள் பெயர்செபாவுக்கு போக வேண்டாம் என்று ஓசியா இது ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார். और आमोस कहता है कि तुम बेर्शेबा को ना जाओ। ஒருவேளை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். आमोस 5आम अधिकारम और बेतेल की खोज में ना लगो, ना गिलगाल में प्रवेश करो, ना बेर्शेबा में जाओ। இங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால் और यहाँ पे क्या लिखा है? பெத்தேலை தேடாதீங்கள், और बेतेल की खोज ना करो, கில்காலுக்கு சேராதீங்கள், ना गिलगाल में प्रवेश करो, பெயர்செபாவுக்கு போகாதீங்கள். और ना बेर्शेबा को जाओ। பாருங்கள் இந்த பெயர்செபாவை குறித்து எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டது. और देखिए कि इस बेर्शेबा के बारे में कितने साफ तरीके से लिखा हुआ है। இந்த பெயர்செபா பிரயோஜனமற்ற ஒரு இடம். और ये बेर्शेबा जो है बेकार एक जगह है। அதனால இந்த இடத்துல இருந்துதான் और इसीलिए इस जगह से ही யாக்கோப்பு அந்த இடத்தை விட்டு என்ன செய்தார்? புறப்பட்டு சென்றார். और याकूब वहां से निकलकर चल पड़ा। நீங்களும் நானும் और आप और मैं தயவு செய்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். और हम इस बात को जो है थोड़ा ध्यान से सोचें। சில நேரங்களிலே நீங்களும் நானும் இந்த பெயர்செபாவை போல சில இடங்களிலே இருந்து செயல்பட்டு விடுகிறோம். और कई बार जो है हम बेर्शेबा जैसी दिखाई देने वाली जगह पे रहते हैं और वहीं से काम करना आरंभ करते हैं। பிரயோஜனமற்ற இடத்துல இருப்பது மட்டுமல்ல, और ना केवल हम उस बेकार भूमि में रहते हैं பிரயோஜனமற்ற காரியங்களை சிந்திப்பது, और हम बेकार के कार्यों को भी सोचते हैं பிரயோஜனமற்ற காரியங்களை யோசிப்பது, और बेकार के कार्यों को हम सोचकर பிரயோஜனமற்ற காரியங்களை பேசுவது, और बेकार के कार्यों को बात करके இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்ற வேண்டும். और इन सब से जो हमें अपने जीवन से बाहर निकालना है। அப்பொழுதுதான் நீங்களும் நானும் தேவனுக்கு ஒரு சாட்சியாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக और இருக்கும். तभी हम जो है परमेश्वर की नजर में एक गवाह और दूसरों के लिए जो है काम के योग्य बनेंगे। இன்னும் நீங்க நிறைய வசனங்களை வாசிக்கலாம். और आगे भी बहुत सारे वचनों को आप पढ़ सकते हो। 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது और पहले राजा की किताब उसका 19वां अध्याय में जो हम पढ़ते हैं ஒரு பெரிய தீர்க்கதரிசி, वहाँ पे एक बहुत बड़ा नबी था। உங்களுக்கும் எனக்கும் தெரிந்தவர் தான். और आप और मैं उस नबी को अच्छे से जानते हैं। எலியா என்பவர் और एलिया नाम का जो नबी है ஒரு சாதாரண பெண்ணின் வார்த்தைகளை கேட்டு और साधारण से एक लड़की की बात को मानकर அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் और उसने क्या किया? அவர் ஓடுகிறார். और वो भागने लगा। எங்கே போகிறார்னு கேட்டால் और वो कहाँ जाता है? அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे இந்த लोगों, வசனத்தை வாசிக்கிறேன் நான். और उसको मैं पढ़ूंगा। 19 3வது வசனம். और ये पहला राजा उसका 19 और 30वां वचन। அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து என் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போகிறான். और यह देखकर एलिया अपने प्राण को लेकर भागा और यहूदा के बेर्शेबा को पहुंच गया। இசபேலுடைய இந்த பயமுறுத்தலை அவன் என்ன செய்தான் கேட்டால் நம்பி, और इजबेल की उस धमकी से डरकर அவன் என்ன செய்கிறான்? பயந்து அவன் பெயர்செபாவுக்கு போகிறான். और डरकर एलिया जो है बेर्शेबा चला जाता है। அது உறுதி இல்லாத ஒரு இடம். और वो जगह जो एक जंगल भूमि थी, அது வனாந்தரமான ஒரு இடம். और वो एक मरुभूमि थी। அங்கே போய் இருக்கிறான். और वहां पे वो चला गया। ஆனால் தேவன் लेकिन परमेश्वर என்ன செய்கிறான்னு கேட்டால் और परमेश्वर ने क्या किया? அவர் அங்க போய் படுத்துக்கிறார் வனாந்தரத்துல. और एलिया उस जंगल में जाके सो गया। ஆனால் ஆண்டவர்
அவருடைய ஊழியக்காரன். लेकिन परमेश्वर ने उसको नहीं छोड़ा क्योंकि वो परमेश्वर का दास है। அதனால என்ன செய்கிறார், தேவதூதன் அவருக்கு வந்து ஆகாரம் கொடுத்து, और इसीलिए जो है परमेश्वर के दूत ने आके उसको अन्न और आहार दिया। நீ இந்த பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு போய், और तुझे इस बेर्शेबा से निकल कर जाना होगा। நீ என்ன செய், உன்னுடைய ஸ்தானத்திலே எலிசாவை என்ன செய், அபிஷேகம் பண்ணு। और तू अपने बदले जो है एलिशा का अभिषेक कर दे। எலியா சொல்லுகிறார், और एलिया ने कहा, ஏப்பா பெயர்சபாவுக்கு வந்தேன்னு கேட்டா, और उसे जब पूछा गया तो बेर्शेबा क्यों आया, அந்த எசபேல் எல்லாரையும் கொல்லுகிறார்। और वो इजबेल जो है उसने सभी को मार डाला। நான் ஒருவன் மாத்திரம் தப்பிச்சு இங்க வந்துட்டேன்। और मैं केवल अकेला बच गया और भागकर यहाँ पर आ गया। நான் எவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருந்தேன்। और मैं जो मेरे भक्ति में कितनी कठोरता और दृढ़ता थी। தேவ பிள்ளைகளே, சில நேரங்களிலே பாருங்க, பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் பெரிய விசுவாசமா இருக்கிறவர்கள் சில நேரங்களிலே என்ன செய்கிறோம், இப்படி பெயர்சபாவிலே போய் உட்கார்ந்து கொள்கிறோம்। और हम भी कई बार जो परमेश्वर के बड़े बड़े जो दास होते हैं, परमेश्वर के बड़े बड़े विश्वासी भी बेर्शेबा जैसी दिखाई देने वाली जगह पे आके रुक जाते हैं। இங்கே அவர் சொல்கிறார், நான் பக்தி வைராக்கியமாக இருந்தேன்। और उसने कहा कि मैं बहुत जो है बहुत भक्तिशाली था। 19:10 சொல்கிறார், और जो है 19 उसका 10 में कहता है, ஒரு ஆள் மட்டும் மீதி இருக்கிறேன்னு சொல்லி। और उसने कहा कि मैं केवल अकेला बचा हूँ। ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், और लेकिन परमेश्वर ने उससे कहा, நீங்க வந்து இவங்களை எல்லாம் போய் நீ உன்னுடைய ஸ்தானத்திலே எலிசாவை மற்ற ராஜாவுடைய அசகேலை எல்லாம் நீ என்ன செய், சீக்கிரம் ராஜாவாக வை என்று சொல்லி அவர் சில காரியங்களை சொல்லிட்டு, और परमेश्वर ने जो है कहा कि तुझे एलिशा को अपने जगह में और बाकी राजाओं को नियुक्त करना है। 18வது வசனத்தில் சொல்கிறார், और 18वें वचन में कहता है, எலியாவினிடத்திலே, और एलिया से कहते हैं, நீ ஒரு ஆள் மட்டும் தான் தப்பிச்சிருக்கிறேன்னு சொல்லி என்ன செய், கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கிறேன்னு சொல்லி இல்ல। और ऐसा नहीं है कि तू अकेला ही बचा हुआ है और तू अकेला ही परमेश्वर के लिए दृढ़ता से बना हुआ है। ஆனால் பாகாலுக்கு முடங்காத 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன்। और उसने लिखा है कि मैंने 7000 इस्राएलियों को बचा रखा है जो ना कभी बाल के आगे घुटने टेकेंगे। அருமையான தேவப்பிள்ளை, இந்த நாளில் இந்த வசனத்தை நான் எத்தனை முறை வாசித்திருக்கிறேன்। और इस वचन को मैंने जो है कितने बार पढ़ा है। நீங்களும் நானும் சில நேரங்களில் நான் ஆண்டவருக்காக அதை செய்திருக்கிறேன், ஆண்டவருக்காக இப்படி வாழ்ந்திருக்கிறேன், ஆண்டவருக்காக இதை விட்டிருக்கிறேன் என்று சொல்லி சில நேரங்களிலே நீங்களும் நானும் பெருமையாய் பேசுவோம்। और कई बार हम इस बात के लिए घमंड करते हैं कि मैंने परमेश्वर के लिए ये किया है, वो किया है, और इस बात को त्यागा है। उन बातों के विषय में हम गर्व करते हैं। இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு என்று பூரணமாக நாம் எதையுமே இன்னும் விடாமல் இருக்கிறோம்। और अभी तक हमने परमेश्वर के लिए सभी कार्यों को संपूर्ण तरीके से त्यागा नहीं है। உங்களுக்கும் எனக்கும் உங்களையும் என்னையும் இன்னும் சில காரியங்கள் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது। और हमारे बीच में ऐसे अभी भी कुछ कार्य हैं जो पूर्ण तरीके से छूटे नहीं हैं। அதனாலே நாம் இந்த வசனத்தை எல்லாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில இவைகளை எல்லாவற்றையும் விட்டு முழுவதுமாய் தேவனுக்கென்று நம்மை अर्पणिக்க வேண்டும்। और इसीलिए हम इस वचनों को सुने और उसके आधार पे संपूर्ण तरीके से हम उन चीजों को त्यागे और परमेश्वर के लिए समर्पण करें। அப்படி அர்ப்பணிக்கும் போதுதான், और जब हम ऐसे समर्पण करते हैं ஆண்டவருக்கு பிடிக்காத ஒவ்வொரு காரியங்களை விட்டு நாம் விலகும் போதுதான், और परमेश्वर की नापसंदीदा हर एक कार्यों से जो हम दूर हटते हैं, கர்த்தர் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்துவார்। तो परमेश्वर आपको और मेरा इस्तेमाल करेगा। யாக்கோபை தேவன் பயன்படுத்துவதற்கு காரணம், और याकूब का इस्तेमाल करने का कारण, ஒரு எத்தனை ஏமாற்றுக்காரனை ஒரு சாட்சியாய் நிறுத்துவதற்கு காரணம், और एक धोखेबाज को जो है गवाह बनाने का कारण, அவன் பெயர்சபாவை விட்டு புறப்பட்டான்। और इसका कारण यही था कि वो बेर्शेबा से निकल कर आ गया। அதாவது ஆவிக்குரிய வனாந்தரமான வாழ்க்கையை விட்டு புறப்பட்டான்। और एक आत्मिक मरुभूमि से वो बाहर निकल आया। அவனுடைய ஜீவியத்திலே உறுதி இல்லாத இடத்தை விட்டு அவன் புறப்பட்டான்। और ऐसे जीवन में जिसकी कोई दृढ़ता नहीं थी, वहां से वो बाहर निकल आया। அதனால்தான் கர்த்தர் அவனை என்ன செய்தார்னு கேட்டால் அங்கே சாட்சியாக வைத்தார்। और इसीलिए परमेश्वर ने वहां पे उसको एक गवाह के तौर पे रखा மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வைத்தார்। और दूसरों के लिए वो योग्य बनाया। இரண்டாவதாக, और दूसरी बात, அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், और हम जो है आगे वचनों में देखते हैं, அதாவது அவன் பெயர்சபாவை விட்டு, और वो बेर्शेबा से निकलकर, அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா, ஆரானுக்கு புறப்பட்டான் என்று சொல்லி। और वो हारान को चला गया। பெயர்சபாவை விட்டுட்டார்। और याकूब ने बेर्शेबा को तो छोड़ दिया, இப்போ ஆரான் என்கிற இடத்துக்கு போகிறார்। और वो हारान नाम की जगह को चला गया। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இந்த ஆரான் என்பதற்கு और इस हारान का मतलब
தரிசனமுள்ள இடம். और दर्शन से भरा हुआ स्थान. பாருங்க எவ்வளவு தேவன் மகிமையானவர். और देखिए कि परमेश्वर कितना महिमा से भरा हुआ है. இன்னைக்கு யாக்கோபு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு आज याकूब जो परमेश्वर के नाम की महिमा कर रहा है பெயர்செபாவை விட்டு और बेर्शेबा से निकलकर ஆரானுக்கு போகிறார். और हारान को चला गया. ஆரான் என்பதற்கு और हारान का मतलब தரிசனமுள்ள ஒரு இடம். और दर्शन से भरा हुआ स्थान. இந்த இடத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது और इस स्थान के बारे में जब आप पढ़ोगे ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே और उत्पत्ति उसका 11वां अध्याय ஆபிரகாமுடைய தகப்பனார் और अब्राहम का जो पिता है தன்னுடைய குடும்பத்தோடு என்ன செய்யறான்னு கேட்டால் அங்கே வந்து தங்குவதை நாம் பார்க்கிறோம். और हम देखते हैं कि वो अपने परिवार समेत वहां पर आकर बस गया. 20 அந்த ஆதியாகமம் 11:27 இருந்து 31 வரைக்கும் நீங்கள் உங்க வீட்டிலே போய் நீங்கள் தொடர்ந்து எழுதி வைத்து வாசியுங்கள். और जो उत्पत्ति 11 जो है उसका आगे जब आप उसको पढ़ोगे 20 से आगे जब आप जान पाओगे कि अब्राहम और उसका परिवार जो है हारान में बसा हुआ था. 31வது வசனத்தை வேணா நாம் வாசிக்க கேட்கலாம். और मैं जो है उसका 31वां वचन में पढ़ता हूँ. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராரையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இறந்து விட்டார்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. मैं पढ़ता हूँ, तेरा अपना पुत्र अब्राम, अपना पोता लूत और हारान का पुत्र था और अपने बहू सारा और उसके पुत्र अब्राम की पत्नी इन सबों को लेकर कसदियों के ऊर नगर से निकल कनान के देश में जाने को चला, पर हारान नाम देश में पहुंचकर रहने लगा. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले. இங்கே பாருங்கள், और यहाँ पे हम देखते हैं ஆபிரகாமுடைய தகப்பனார் और अब्राम का जो पिता है தங்களுடைய குடும்பத்தோடு வந்து अपने परिवार समेत அங்கே ஆரானிலே தங்கி விட்டார். और वो हारान में आकर बस गया. காரணம் ஆரான் தரிசனமுள்ள ஒரு இடம். और इसका कारण ये है कि वो हारान दर्शन से भरा हुआ एक स्थान है. இங்கே யாக்கோபும் இந்த ஆரானுக்கு வந்து தங்கின அந்த இடத்துல தான் और याकूब जब हारान उस नगर में आके जब रुक गया, இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? और उसके आगे हम क्या देखते हैं? தொடர்ந்து 28ஆம் அதிகாரம் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது और 28वें अध्याय में आप लगातार 10 के बाद जब आगे पढ़ोगे அவன் ஆரானுக்கு போக புறப்பட்டு பிரயாணம் பண்ணி வந்து ஆரானிலே சேர்ந்தான். और वो वहां से निकलकर हारान में जब आकर बस गया, அப்போ இரவு ஆன உடனேயே और वहां पे जब रात ढलने लगी அங்கே என்ன செய்தார்? தங்க ஆரம்பித்தார். और वहां पे वो रुक गया. அங்கே தங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் और जहाँ पे वो ठहरा हुआ था, அருமையான தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் அவருக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். तो परमेश्वर ने याकूब को एक दर्शन दिखाया. அந்த தரிசனம் என்ன? அந்த சொப்பனம் தரிசனம் என்னவென்றால், और वो स्वप्न या वो दर्शन क्या था? தேவன் என் பரலோகத்தில் வானத்தில் இருந்து और परमेश्वर स्वर्ग से निकलकर ஒரு பூமியில ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. और उसने देखा कि स्वर्ग से और भूमि तक एक सीढ़ी को देखा. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இருந்தார்கள். और उसने देखा कि स्वर्ग दूत वहां पे चढ़ते और उतरते हुए दिखाई दिए. அதனால அங்க மேலே இருந்து கர்த்தர் சொல்கிறார், और तब परमेश्वर ने ऊपर से उससे कहा, யாக்கோபே, हे याकूब, நீ பயப்படாதே. तू डर मत. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தேவனாக இருக்கிறபடினால் और क्योंकि मैं इब्राहिम और ईसाक का परमेश्वर हूँ, உன்னையும் உன் சந்ததியின் இந்த பூமியின் தூளை போல நான் என்ன செய்வேன்? பெருக்க செய்வேன் என்று சொன்னார். और उसने कहा कि मैं तुझको और तेरे वंश को दो आशीष दूंगा. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, பாருங்கள், அவன் ஆரானுக்கு வந்த உடனேயே और याकूब जब हारान, जैसे ही वो हारान पहुंचा, ஏன்னா அது தரிசனம் உள்ள ஒரு இடம். और क्योंकि वो स्वप्न से भरा हुआ स्थान है, இப்போ தேவன் அவருக்கு தரிசனத்திலே சொல்லுகிறார், इसीलिए परमेश्वर ने उसके स्वप्न के द्वारा कहा, நான் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன். और मैं तुझे और तेरे वंश को आशीष दूंगा. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, நீங்களும் நானும் இந்த நாட்களில் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள். और आज और मैं जो है, आप और मैं, हम आत्मिक परमेश्वर के जो आत्मिक संतान है. நீங்களும் நானும் பெயர்செபாவை விட்டு और आप और मैं बेर्शेबा से निकलकर ஆரானிலே இருந்து செயல்பட வேண்டும். और हारान में आकर बसना है. தரிசனத்திலே இருந்து நாம் செயல்பட வேண்டும். और दर्शन के आधार पे उसके अधीन होकर कार्य करना है. இப்படி நம் கடைசி இந்த பிரச்சனை உபத்திரவத்தின் நாட்களில் இருக்கிற நீங்களும் நானும், और अंतिम इस उपद्रव के समय में और परेशानियों के समय में நீங்களும் நானும் இந்த லாக்டவுன்ல
நாம் லாக்காக இருக்கிற நீங்களும் நானும் और इस लॉकडाउन में जब एक बंदी के इस हालात में जो है, இதை நினைத்து நீங்களும் நானும் சோர்ந்து போய் கவலைப்பட்டு கொண்டு இல்லாதபடி और इन हालातों के बारे में सोच के निराश या दुखी ना होकर, நீங்களும் நானும் ஒரு தரிசனத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு தரிசனத்தோடு செயல்படுவோம். और आप और मैं परमेश्वर से एक दर्शन मांगे और उस दर्शन के आधार पे कार्य करें। இந்த நாட்களிலே ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு विश्वासिகளுக்கு ஊழியக்காரருக்கு और इन दिनों में जो आत्मिक जो परमेश्वर के संतान है, उसकी कलीसिया के लोग और उसके दास, மிக முக்கியமானது தரிசனம். और बहुत मुख्य कार्य है वो है दर्शन। ஒருவேளை நீங்களும் நானும் தேவனுக்காக பெயர் சபாவை போல अनेक காரியங்களை விட்டு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை போல ஒருவேளை வந்திருக்கலாம். और हो सकता है कि हमने जो है अब्राहम याकूब और ईसाक की तरह है बहुत सारे कार्यों को बर्शबा के समान त्याग कर हम आ गए हैं। ஆனால் இந்த அருமையான தேவப்பிள்ளை இந்த மூன்று தேவனுடைய தாசரை பார்க்கும் பொழுது जब हम इन 3 परमेश्वर के दासों के बारे में देखते हैं, அவர்கள் இவைகளை ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை விட்டு வந்தாலும் और इन्होंने परमेश्वर की नापसंदीदा कार्यों को छोड़कर जब आए, அவர்கள் தேவ தரிசனத்தை அதிகமாய் என்ன செய்தார் வாஞ்சித்தார். और उन्होंने जो है परमेश्वर के दर्शन की कामना की। அதனாலே இந்த நாட்களே இருக்கிற புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், और हम जो नए नियम के आधार पर रहने वाले परमेश्वर के लोग जो आप और मैं, நீங்களும் நானும் நமக்கு தரிசனம் மிக முக்கியம். और हमारे लिए दर्शन बहुत जरूरी है। அதனாலே தரிசனத்தோடு நாம் செயல்படும் பொழுது और इसीलिए जब हम दर्शन के साथ जो हम कार्य करते हैं, கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். तो निश्चय ही परमेश्वर महान कार्य करेगा। பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது और हमने पुराने नियम में जब देखा, தேவன் நமக்கு அறிஞான தரிசனத்தின் மூலமாக अनेक காரியங்களை அவர் செயல்படுகிறார். और दर्शन के द्वारा अपने बहुत सारे कार्यों को उसने पूरा किया। ஏன்னா தரிசனத்திலே தேவன் நம்மோடு கூட இடைபடும் போது और जब दर्शन के द्वारा हमसे वो भेंट करता है, கண்டிப்பாக நீங்களும் நானும் ஒரு பெரிய சாட்சியாக அவருக்கு மகிமையாக வாழ்வது மட்டுமல்ல, और ना केवल हम उसके लिए एक गवाह से भरा जीवन और एक महिमा से भरा जीवन जीते हैं, மற்றவர்கள் உங்களோடு என்னோடு நம்மோடு கூட தேவன் இருப்பதையும் அறிந்து கொள்வார். और दूसरे भी इस बात को जान पाएंगे कि हमारे साथ जो है परमेश्वर यहोवा हमारे संग है। தரிசனத்தோடு நீங்கள் நானும் இந்த பூமியிலே வாழும்போது செயல்படும் போது, और एक दर्शन के साथ इस संसार में हम जब जीते हैं और कार्यों को करते हैं, தேசத்தில் இருக்கிற अनेक ஜனங்கள் இந்த தரிசனம் உள்ளவர்கள் மூலமாகத்தான் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, காக்கப்படுகிறது என்று அறிந்து கொள்வார். और इस बात को जान पाएंगे कि ऐसे दर्शन के साथ रहने वाले लोगों के वजह से ही हमारा देश बचाया जा रहा है। இந்த நாட்டிலே நீங்களும் நானும் இதை தெளிவாக அறிந்து கொள்வோம். और इन दिनों में जो है इस बात को हम बहुत सावधानी से समझ पाए। அருமையான தேவப்பிள்ளை, இதுவரை நாம் ஏதோ ஒரு தரிசனம் இல்லாமல் வாழ்ந்திருப்போம் என்று கேட்டார். और अगर अभी तक हम बिना किसी दर्शन के जी रहे हैं तो கண்டிப்பாக தேவ சமூகத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜெபியுங்கள். और निश्चय ही आप परमेश्वर के सम्मुख में प्रार्थना करें, தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு और परमेश्वर की जो नापसंदीदा कार्यों को सबको छोड़कर, உங்களுக்கும் எனக்கும் தெரியும் எது நம்முடைய என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிடிக்காத காரியம் இருக்கிறது என்று தேவன் அறிந்திருக்கிறார். और परमेश्वर हम जानते हैं कि परमेश्वर को मालूम है कि ऐसे कौन कौन से कार्य आपके और मेरे जीवन में है जो परमेश्वर को पसंद नहीं है। உங்க மனசாட்சிக்கு என் மனசாட்சிக்கு தெரியும். और हम अपने हृदय से इस बात को जानते हैं कि गवाही है कि क्या परमेश्वर को पसंद नहीं है। அதை விட்டு விடுவது மாற்றமல்ல, और ना केवल हम उसको त्यागे, உங்களுக்கு எனக்கு ஒரு தரிசனம் தேவை. और बल्कि हमें आपको और मुझे एक दर्शन की जरूरत है। புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது और नए नियम में जो हम देखते हैं, अनेक दर्शनத்தோடு தான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக செயல்பட்டார். और बहुत सारे लोगों ने एक दर्शन के साथ ही परमेश्वर के नाम की महिमा की है। ஆகினால் தேவனுக்கென்று ஒரு தரிசனம் அவளுக்குள்ளாக வரும் பொழுது, और इसीलिए जब परमेश्वर का दर्शन उनके अंदर आया, கர்த்தர் அவர்களை விசேஷமாக எடுத்து பயன்படுத்தினார். परमेश्वर ने उनको विशेष तौर से जो है उनका इस्तेमाल किया। பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு और बिन्तुकोस के दिन के बाद அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். और अनेकों के जीवन के बारे में देखते हैं, அநேக அப்போஸ்தலர் சீசருடைய வாழ்க்கையை பார்க்கும் और பொழுது बहुत सारे प्रेरितों और चेलों के जीवन को देखते हैं। அவர்கள் எல்லாருமே ஒரு தரிசனத்தோடு செயல்பட்டார். और उन सब के अंदर एक दर्शन आ गया था, उसी के आधार पे वो कार्य करने लगे। மதத்திலே இருந்த மதவெறி பிடித்த அப்போஸ்தலனாகிய சவுலை, और जो एक धर्म गुरु था, धर्म के लिए जो साउल जो था, கர்த்தர் ஒரு தரிசனத்தை அவருக்கு கொடுத்து और परमेश्वर ने एक दर्शन उस साउल को देकर தம்முடைய திட்டத்தை எல்லாம் அவருக்கு காண்பித்து अपनी योजनाओं को उस पर प्रकट करके அவர் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும்
அந்த தரிசனத்தை அவர் வெளிப்படுத்தினபடினால் और जो कुछ भी परमेश्वर करना चाहता था उसको दिखाकर அந்த தரிசனத்தை உறுதியாய் பற்றிக்கொண்டு செயல்பட்டார். और उसने उस दर्शन के आधार पे कार्य किया கர்த்தருக்காக ரத்த சாட்சியாய் और மரித்தார். परमेश्वर के लिए अंत में वो लहू बहा के मर गया। இன்னும் பேதுரு மற்ற அப்போஸ்தலரை பார்க்கும் பொழுது और हम पतरस और दूसरे प्रेरितों को जो हम देखते हैं தரிசனத்தோடு தேவனுக்கென்று செயல்பட்டார். और एक दर्शन के साथ परमेश्वर के लिए कार्य किया। இந்த நாட்களில் இருக்கிற நீங்களும் நானும் और इस समय में आप और मैं அவருடைய சமூகத்திலே நோக்கி நீங்களும் நானும் செபித்து ஒரு தரிசனத்தை பெற்று और परमेश्वर के सम्मुख में हम प्रार्थना करें और दर्शन के आधार पर வாழுவோம் என்று கேட்டார். अपना जीवन बिताएं கண்டிப்பாய் தேவன் உங்களையும் என்னையும் अनेकருக்கு प्रयोजनப்படுத்துவார். तो निश्चय ही परमेश्वर आपको और मेरा इस्तेमाल करेगा और दूसरों के लिए वो आशीष का कारण बनाएगा। நாம் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். हम देश के लिए आशीष का कारण बनेंगे தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஆசீர்வாதமாக और इस देश के लोगों के लिए आशीष का कारण बनेंगे। இதை உணர்ந்து और इस बात को समझकर அவருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் இந்த நாட்களிலே தேவனை நோக்கி கேட்க வேண்டியது और परमेश्वर के सामने हमें जो मांगना है ஆண்டவரே உம்முடைய தரிசனம் எனக்கு தேவை. और परमेश्वर तेरे दर्शन मुझे जरूरत है உமக்காக நான் செயல்பட और तेरे लिए मैं कार्य करूं உமக்காக நான் ஊழியம் செய்ய और तेरे लिए मैं सेवकाई करूं உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த तेरे नाम को महिमा देने के लिए अनेकருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க और अनेकों के आशीष का कारण बनने के लिए ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த और तेरे लिए लोगों को उद्धार में लाने के लिए எனக்கு தரிசனம் தேவையான और मुझे उस दर्शन की जरूरत है। அருமையான தேவ பிள்ளைகளே परमेश्वर के प्यारे लोगों இந்த நாளிலே நாம் பார்த்தோம் और इस दिनों में हमने देखा யாக்கோபு மற்றவர்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருப்பதற்காக और याकूब जो दूसरों के लिए एक बड़ी गवाही बनने का कारण பாருங்க லாபான் அவர் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர் தான் और लाबान जो एक मूर्ति पूजक था ஆனால் அவர் சொல்லுகிறார் और फिर भी वो कहता है நீ இரு तू रुक जा உன் நிமித்தம் கர்த்தர் என்னை और ஆசீர்வதிக்கிறார். तेरे कारण यहोवा परमेश्वर ने मुझे आशीष दी है। இதற்கு காரணம் என்ன? इसका कारण क्या है? யாக்கோபு பெயர்செபாவை விட்டு ஆரானுக்கு போனார். और याकूब बेर्शेबा से निकल के हारान को गया உறுதி இல்லாத இடத்தை விட்டு வனாந்தரமான இடத்தை விட்டு और उस मरुभूमि से उस जंगल भूमि से निकलकर ஆரான் என்கிற தரிசனமான ஒரு தரிசனத்தோடு சென்றார். और हारान नाम की जगह जो दर्शन से भरी हुई स्थान थी वहां पे गया। நானும் அறியாத தேவ பிள்ளைகளே, और आप और मैं परमेश्वर के प्यारे लोगों நாம் दर्शनத்துக்காக தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோம். और अब एक दर्शन पाने के लिए परमेश्वर की जो उपस्थिति में बने रहें கண்டிப்பாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். और निश्चय ही परमेश्वर आपको आशीष देगा। ஒரு சின்ன சாட்சியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். और एक छोटी सी गवाही दूंगा उसको समाप्त करने से पहले। ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து வேதாம் கல்ல படித்துக் கொண்டிருக்கும் और मैंने अपने आप को जब सेवकाई के लिए समर्पित किया और बाइबल कॉलेज में पढ़ रहा था எனக்கு தமிழ் தவிர வேற எந்த ஒரு லாங்குவேஜ் तो தெரியாது. मैं जो है तमिल भाषा के अलावा किसी और भाषा को नहीं जानता था। ஆனால் ஒரு நாள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது लेकिन एक दिन जब मैं उपवास के साथ प्रार्थना कर रहा था ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். परमेश्वर ने मुझे एक दर्शन दिया தேவ பிள்ளைகளே, சொப்பனம் அல்ல, தரிசனத்தை கொடுத்தார். और वो स्वप्न नहीं था, एक दर्शन था। நான் என்ன செஞ்சேன், அந்த உபவாச ஜெபத்தில் இருக்கும்போது और मैं जब उपवास की प्रार्थना में था ஒரு காட்டுக்குள்ளாக ஒத்த வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். और मैंने देखा कि मैं एक जंगल में जो अकेला दौड़ रहा हूँ என்னை ஒரு யானை துரத்தி கொண்டு और வருகிறது. मुझे एक हाथी मेरे पीछे पड़ा है நான் பயந்து ஓடும்போது और मैं जब डर कर भाग रहा था என்னை, அதாவது நான் ஓடுகிற வழியில ஒரு நல்ல கரம், ஒரு ஆண்டவருடைய காயப்பட்ட கரம் என்னை இடுப்போடு சேர்த்து அப்படியே என்னை மேலே தூக்கி கொண்டார். और मैंने देखा कि परमेश्वर का वो जो घायल हाथ है वो उसने मुझे मेरी कमर से ऊंचा उठा लिया என்னை துரத்தி வந்த ஆணை போய்விட்டது. और जो मुझे मेरे पीछे जो हाथी दौड़ रहा था वो आगे निकल गया। அப்பொழுது கர்த்தர் சொன்னார், और तब परमेश्वर ने कहा உன்னை பாச தெரியாத இடத்திற்கு நான் கொண்டு போவேன். और मैं तुझे ऐसे देश में ले जाऊंगा, ऐसे जगह में ले जाऊंगा जहाँ तू भाषा को नहीं जानता। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों இந்த வட இந்தியாவிலே வந்து ஊழியம் செய்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. और इस उत्तर भारत में आके सेवकाई करने के लिए मेरे अंदर कोई भी योग्यता नहीं है எனக்கு ஹிந்தி, ஆங்கிலம் ஒண்ணும் தெரியாது. और ना तो मुझे अंग्रेजी या ना हिंदी भाषा आती है। ஆனால் கர்த்தர் இந்த வட இந்தியாவை கொண்டு வந்து लेकिन परमेश्वर मुझे यहाँ उत्तर भारत में लेकर आया இந்த ஊழியத்தை கொடுத்து और इस सेवकाई को दिया இந்த தமிழ் சபை மூலமாக और इस तमिल भाषा की कलिसिया के द्वारा அநேக இந்தி ஊழியர்கள் வட இந்தியாவிலே ஊழியம் செய்கிறார்கள். और अनेक जो है हिंदी भाषा बोलने वाले जो परमेश्वर के दास हैं ஆயினாலே கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். और इसीलिए परमेश्वर ने जो दर्शन दिया है उस दर्शन को पूरा भी किया है। இந்த நாட்களில் நீங்களும் நானும் அதிகமாக ஜெபம் செய்து और आप और मैं अधिक प्रार्थना करके தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து
और परमेश्वर के सम्मुख में बने रहेगा உபவாசித்து நீங்கள் நானும் ஜெபித்து ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். और उपवास के साथ प्रार्थना करें और एक दर्शन को प्राप्त करें। கண்டிப்பாய் கர்த்தர் அதன் மூலம் உங்களை என்னையும் என்ன செய்வார், अनेक எடுத்து பயன்படுத்துவார். और निश्चय ही परमेश्वर ऐसा करने से आपको और मुझे दूसरों के लिए जो एक प्रयोजन में लाएगा। இந்த கொடிய காலங்களிலே और इस कठोर समय में ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம், और परमेश्वर से हम मांगे, இயேசுவே நான் இன்னும் எந்த காரியத்தை விட வேண்டும், பெயர்செபாவினுடைய அனுபவத்தை எதையெல்லாம் விட வேண்டுமோ எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். और हम परमेश्वर से मांगे कि परमेश्वर तू हमें दिखा कि ऐसे कौन-कौन से कार्य हैं उस बेर्शेबा के अनुभव को जो हमें जो त्यागना है। ஆண்டவரே இன்னும் நான் உம்முடைய தரிசனத்தை இன்னும் நான் எதையெல்லாம் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த தரிசனத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். और हम उसको दिखाएं कि ऐसा कौन सा वो बेर्शेबा वाला जो अनुभव है, ऐसे कौन-कौन से कार्य हैं जिसको मुझे त्यागना है। எனக்கு இன்னும் ஆண்டவரே ஊழிய தரிசனங்களை கொடுங்கன்னு கேட்போம். और मुझे सेवकाई से जुड़े हुए उन दर्शनों को दिखाओ ஆத்ம தரிசனத்தை கொடுங்க என்று சொல்லி கேட்போம். और उस आत्मिक दर्शन को दिखाओ। அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த தரிசனத்தோடு இந்த நாட்களிலே நீங்களும் நானும் செயல்படும் போது और परमेश्वर के प्यारे लोगों, ऐसे दर्शन के साथ हम जब आगे बढ़ेंगे, கண்டிப்பாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். निश्चय ही परमेश्वर आपका और मेरा इस्तेमाल करेगा। ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எங்களை எடுத்து பயன்படுத்தினது போல और जिस प्रकार से परमेश्वर ने याकूब और ईसाक का इस्तेमाल किया, எத்தன் ஏமாற்றுக்கான இந்த யாக்கோபை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினது போல और याकूब जो धोखा देने वाला मनुष्य था और उसका लेके उसका इस्तेमाल किया, பிரயோஜனமில்லாத உங்களையும் என்னையும் கர்த்தர் நிச்சயமாக எடுத்து பயன்படுத்துவார். और बेकार और हम किसी योग्य जो नहीं है, हमारे निश्चय ही परमेश्वर हमारा इस्तेमाल करेगा। அதற்கு தேவன் விட வேண்டும் என்று சொல்லுற காரியத்தை எல்லாவற்றையும் விட்டு, और ऐसा करने के लिए जिन कार्यों को परमेश्वर त्यागने के लिए कहता है, எந்தெந்த காரியத்திலே தரிசனம் பெற வேண்டுமோ அதை பெற்று और जिन जिन कार्यों में हमें दर्शन की जरूरत है उस दर्शन को प्राप्त करके, கர்த்தருக்கு மகிமையாக செயல்படும் போது और हम जब परमेश्वर के लिए महिमा के साथ आगे बढ़ते हैं, நீங்களும் நானும் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாயிருப்போம். और आप और मैं परमेश्वर के लिए और दूसरों के लिए जो है किसी योग्य ठहरेंगे, உங்களை என்னையும் கர்த்தர் நிச்சயமாக எடுத்து பயன்படுத்துவார். निश्चय ही परमेश्वर आपका और मेरा इस्तेमाल करेगा। கர்த்தர் தாமே இந்த வசனத்தை और ஆசீர்வதிப்பார். परमेश्वर ही इन वचनों को आशीष दे। நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். और आइए हम सब अपने घुटनों में आ जाए, अपने आप को जो है परमेश्वर के सामने दीन करें। பிரயோஜனமற்ற யாக்கோபை கர்த்தர் பிரயோஜனப்படுத்தினார். और उस अयोग्य याकूब का जो है परमेश्वर ने इसका इस्तेमाल किया और उसको योग्य बनाया। ஒருவேளை நீங்களும் நானும் யோசிக்கலாம், और हो सकता है कि आप और मैं सोचते होंगे, உங்களால என்னால என்ன ஆண்டவருக்கு செய்ய முடியும் என்று சொல்லி, और आप और मैं हम परमेश्वर के लिए क्या कर सकते हैं। நான் பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி நீங்கள் और நினைக்கலாம். हम लगता है कि हम तो नकारे हैं, किसी योग्य नहीं है। கண்டிப்பாய் உங்களை கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவார். और निश्चय ही परमेश्वर आपका इस्तेमाल करेगा। அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, और ऐसा करने के लिए कि आपको और मुझे जो करना है, பெயர்செபாவை விட்டு வெளியே வர और வேண்டும். उस बेर्शेबा के अनुभव से हमें बाहर निकलना है। இரண்டாவது தரிசனம் உள்ள இடத்திலே நாம் இருக்க வேண்டும். और दूसरा उस स्वप्न से भरे दर्शन से भरे स्थान पे रहना இதை होगा। நாம் தெளிவாக அறிந்து செயல்படுவோம். और इस बात को जो हम समझेंगे और इस बात के अनुसार कार्य करेंगे, கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை என்னை எடுத்து பயன்படுத்துவார். निश्चय ही परमेश्वर हमारा इस्तेमाल करेगा அநேகருக்கு பிரயோஜனப்படுத்துவார். और वो दूसरों के लिए हमें आशीष का कारण बनाएगा। எல்லாரும் கண்களை மூடி आइए सब अपनी आंखें बंद करें ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. और परमेश्वर के हाथों में सौंप दें। தேவ பிள்ளைகளே, உங்களை என்னையும் தேவன் பார்க்கிறார். और परमेश्वर आपके बच्चों, आपको और हमें परमेश्वर देख रहा है। ஒருவேளை நீங்கள் என்னை பார்க்க முடியாத சூழ்நிலை और हो இருந்தால், सकता है कि भले ही आप मुझे नहीं देख पा रहे हैं, நானும் உங்களை பார்க்க முடியாத சூழ்நிலை और இருந்தால், ऐसे हालात में जहाँ पे मैं भी आपको नहीं देख पा रहा நாம் हूँ, எல்லாரையும் தேவன் பார்க்கிறார். लेकिन हम सबको परमेश्वर देख रहा है। தேவன் பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். और परमेश्वर का हमें देखना ही बहुत जरूरी कार्य है। உங்களை போல என்ன போல வெறும் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, और वो हमारी तरह केवल चेहरे को नहीं देखता है, நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். वो हमारे हृदय को देखता है। தயவு செய்து நம்முடைய உள்ளத்தை திறந்து, और कृपया करके हम अपने हृदय को खोलें ஆண்டவரே நான் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கேன், और कहें कि हम अनेक लोगों के लिए जो है उसके कार्य के योग्य ठहरे। என்னை காண்கிறவர்கள் இவரோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள, और मुझे देखने वाले इस बात को समझ पाए कि इनके साथ में परमेश्वर है। பெயர்செபாவின் அனுபவத்தை விட்டு என்னை விலக்குவான். और बेर्शेबा के उस अनुभव से मुझे अलग कर दीजिए। ஆண்டவரே, இதோ எனக்கு ஒரு தரிசனம் உள்ள ஒரு
காரியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. परमेश्वर दर्शन से भरा हुआ स्थान मुझे दे दीजिए ஆரான் என்கிற ஒரு இடம் போல அந்த தரிசனம் எனக்கு தேவை. और हारान नाम से भरा हुआ स्थान मुझे दीजिए நீங்கள் நான் கேட்கும்போது और आप और मैं जब मांगेंगे கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். निश्चय ही परमेश्वर पूरा करेगा தொடர்ந்து தேவனுடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கலாம். और लगातार हम बोझ के साथ हम परमेश्वर के सम्मुख में प्रार्थना करें கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நாளிலே உங்களை என்னை மறுபடியுமாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கூடிய அந்த நேரத்தையும் அந்த சமயத்தையும் அந்த நாளை கர்த்தர் கொடுப்பார். और निश्चय ही परमेश्वर वो समय वो दिन हमें देगा जहाँ पे हमें एक बार फिर से एकत्रित होकर हम उसकी आराधना कर पाए அதனாலே சபை பிள்ளைகளாகிய நீங்கள் और इसीलिए कलीसिया के जो लोग आप लोग हैं நாளை கேட்ட வசனத்தை இருதயத்திலே வைத்து और इस दिन में जो वचन आपने सुना है उसको ध्यान से अपने हृदय में இந்த रखें நாட்களில் நமக்கு தேவை தரிசனம். और इस दिनों में हमें केवल दर्शन की जरूरत है தரிசனத்தை பெற்றுக்கொள்ளபடி தேவ சமூகத்தை நோக்கி அதிகமாக ஜெபித்து वो दर्शन को प्राप्त करके अधिक से अधिक हम परमेश्वर के सम्मुख में प्रार्थना करें செயல்படுவோம். और उसके अनुसार चलें ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்றால் நீங்கள் போன் பண்ணி கேட்கலாம். और अगर आपको इस बात में कोई संदेह है तो आप मुझसे फोन पे बात कर सकते हैं உங்களுக்காக ஜெபிக்கப்படும். आपके लिए प्रार्थना किया जाएगा உங்களுக்காக ஆலோசனை और சொல்லப்படும். आपको सलाह मशवरा दी जाएगी இந்த நாட்கள் எப்படியாவது ஒரு தரிசனத்தை பெற்று நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். और इन दिनों में किसी प्रकार से कोई दर्शन पाए और हम परमेश्वर के लिए कार्य करें கண்டிப்பாக கர்த்தர் பயன்படுத்தி और निश्चय ही हमें हमारा परमेश्वर इस्तेमाल करेगा और हमें आशीष देगा கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். और हम परमेश्वर से प्रार्थना करें பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, और स्वर्गीय पिता परमेश्वर வானாதி வானங்களில் வீற்றிருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர்கள் அன்பின் தேவனே. और आकाश में बसने वाले परमेश्वर और हमारे हम पर दृष्टि करने वाले परमेश्वर நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே வந்திருக்கிறோம். और यीशु नासरी के नाम से हम आते हैं இந்த கொடிய காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். और इस एक कठोर समय में हम आए हैं இந்த கொடிய நாட்களிலே இருக்கிற எங்களை और इस कठोर दिनों में हमें நான் உங்களுடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. हम अपने आप को आपके सम्मुख में लाते हैं இந்த நாட்களை நாங்கள் உமக்கு மகிமையாக செயல்பட और इन दिनों में हम आपके नाम की महिमा के लिए कार्य करें உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த आपके नाम को ऊंचा और उठाने के लिए அநேக ஆத்துமாக்களை மக்கென்று நாங்கள் ஆதாயப்படுத்த और अनेक लोगों को जो है आपके लिए हम जिलाएं இந்த நாட்களிலே நாங்கள் இயேசப்பா इन दिनों में परमेश्वर உமக்கு பிடிக்காத எல்லா காரியங்களையும் விட்டு आपकी नापसंदीदा हर एक कार्यों को त्याग कर உம்முடைய தரிசனத்தோடு நானும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய சபை மக்களும் ஒரு தரிசனத்தோடு மக்கள் இந்த பூமியில வாழ கிருபை செய்யும். और एक दर्शन के साथ मैं मेरा परिवार और मेरी कलीसिया के लोग एक जीवन बिताएं இந்த वचनத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த தரிசனத்தை தாரும். और इस वचन को सुनने वाले प्रत्येक जन को वो दर्शन दीजिए அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. और आप ऐसा करने वाले हैं इसलिए आपको धन्यवाद करते இதனால் हैं எங்களுடைய சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராக உம்முடைய அன்பின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். और इस समय में हमारी कलीसिया के प्रत्येक जन को आपके इस स्थान पे हम सौंपते हैं எங்களுடைய சபையின் பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்து और हमारी कलीसिया की लोगों की हर एक जरूरतों को परमेश्वर आप पूरा कीजिए விசேஷமாய் சரீரத்திலே வேண்டிய நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து और उनके शरीर में जो बल और जो अच्छे स्वास्थ्य की जो जरूरत है இந்த நாட்களில் இருக்கின்ற கொரோனா வியாதியிலிருந்து எங்களுடைய சபை மக்கள் எல்லாரையும் பாதுகாத்து और इन दिनों में फैली हुई इस महामारी से हम सबको बचाकर நீர் ஆசீர்வதித்து அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தும். आप आशीष दीजिए और अनेक लोगों के लिए हमें जो है प्रयोजन में लाइए தொடர்ந்து உம்முடைய கிருபைகளோடு கூட और लगातार आपका अनुग्रह हमारे ऊपर बनी நம்முடைய रहे சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். हमारी कलीसिया के प्रत्येक जन को आशीष சிறு दीजिए பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்டவர் வயதான ஒவ்வொரு மேல் உம்முடைய கிருபை. और छोटे बच्चों के ऊपर जवानों के ऊपर बुजुर्गों के ऊपर आपका अनुग्रह बना रहे வசனங்களை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதியும். और इस वचन के आधार पे प्रत्येक जन को आशीष दीजिए அநேகரை உமக்கு மகிமையாக எடுத்து பயன்படுத்தும். और अनेकों को आपकी महिमा के लिए इस्तेमाल कीजिए உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மை சந்திக்க ஆண்டவரே. और आपके आगमन में हम आपसे मिलने पाए அநேக ஆத்துமாக்களோடு உம்மை சந்திக்க और बहुत सारे लोगों को आपके लिए एकत्रित करें உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் எடுத்து எங்களை பயன்படுத்தும். आपके सामर्थ्य हाथों से हमारा इस्तेमाल कीजिए நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. और आप ऐसा करेंगे इसलिए आपका எங்களுடைய धन्यवाद ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். हमारी प्रार्थनाओं को सुनने के लिए धन्यवाद எங்களுக்கு தொடர்ந்து உம்முடைய கிருபை தந்து और लगातार आपके अनुग्रह से நாம எங்களுக்கு தகப்பனாக இருந்து எங்களை கடைசி வரைக்கும் தாங்கி और आप हमारे पिता बने रहे और अंत तक हमें संभाले रहिए ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க வேண்டும் என்று और आशीष दीजिए और प्रत्येक दिन हमें संभाले உம்முடைய रहिए திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து आपके पवित्र हाथों में अपने आप को सौंपते हैं எல்லா துதி கனமாய் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. और सारा आदर सम्मान महिमा आपको देते हैं और यीशु मसीह के नाम से इस प्रार्थना को मांगते हैं ஆமென். आमीन।
எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரே சொல்லுவோமா. और हम अपने दोनों हाथों को ऊपर उठाएंगे और उसका धन्यवाद कहेंगे. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. और हे मेरे मन यहोवा को धन्यवाद कर. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. और मेरे हृदय उसके पवित्र नाम को धन्यवाद என் कर. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. और हे मेरे मन यहोवा को धन्यवाद कर. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. और उसके किए हुए किसी भी उपकार को ना भूलना. ஆமென். आमीन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் और हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह है பிதாவாகிய தேவனுடைய அன்பும் और पिता का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் और पवित्र आत्मा की उस मधुर सहभागिता சமாதானம் சந்தோஷம் और उसकी शांति और समाधान இப்போதும் எப்போதும் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் நம்ம அனைவரோடு கூட இருப்பார். और अभी और हमेशा हमारे प्रभु यीशु मसीह के आने के अंत तक. ஆமென். आमीन. எல்லாரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். தயவு செய்து நம்முடைய சபையில் இருக்கிற ஒருவரை நீங்கள் விசாரித்து அவருடைய நலன்களை விசாரித்து அவருக்கு என்று நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். और आप एक दूसरे से भेंट कीजिए, एक दूसरों की जरूरतों के बारे में पूछिए और उनके लिए प्रार्थना कीजिए. परमेश्वर आप सबको आशीष देगा. God bless you. परमेश्वर को आशीष दे. Amen. आमीन.